the Lord. Praise the Lord. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. சமாதானம் என்னிலே மகிழ்ச்சி என்றென்றும் ஜொலிக்க நம் மன்னன் பிறந்தான். மண்ணில் சமாதானம் என்னிலே மகிழ்ச்சி என்றென்றும் ஜொலிக்க நம் மன்னன் பிறந்தான். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. இந்த சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் அறிக நம் தேசம் பிறந்தார். இந்த சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் அறிக நம் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. போற்றி பாடுங்கள் ராஜன் இயேசுவை, வாழ்த்தி பாடுங்கள் மாந்தர் யாவரும். போற்றி பாடுங்கள் ராஜன் இயேசுவை, வாழ்த்தி பாடுங்கள். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய சத்தியங்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 6 மையமாக கொண்டு நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தை மையமாக கொண்டு கடந்த வாரத்துல, அதுக்கு முந்தின வாரத்துல அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்கிற 2 தலைப்புல தேவனுடைய நாமத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். உங்களில் அநேகர் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பாராட்டினீர்கள், கருத்துக்களை தெரிவித்தீர்கள், எங்களை உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் பார்க்கும்படியாக ஊக்கப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள். அதற்காக கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தந்து பயன்படுத்துவீராக. இப்பொழுது 3வது நாமம், கர்த்தருடைய நாமம், வல்லமையுள்ள தேவன் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் என்ன அர்த்தம்? வலிமை மிகு இறைவன். அதாவது அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் ஆராய்க்கிற தெய்வம் அவர் வல்லமையுள்ள தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 17 பார்க்கும் பொழுது,
இந்த செப்பனியா தீர்க்கதரிசி கூட இவ்வாறு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இங்கே செப்பனியா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அவர் வல்லமை உள்ளவர் என்று தீர்க்கதரிசியாகிய செப்பனியா பதிவு செய்ய காரணம் என்ன? அவர் வல்லமை மிகு காரியங்களை செய்கிறவர், அவர் நிச்சயமாகவே அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே அவர் உங்களை ரட்சிப்பார். உங்கள் நடுவில் யார் இருக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உள்ளவர் நிச்சயமாகவே உங்களை நல்வழி பாதை நடத்துவார் என்று சொல்லி செப்பனியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் கூறுகிறார். யோபுவின் சரித்திர புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது யோபு என்னும் பக்தன் சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி பகிர்கிறார். அப்ப முதல் வார்த்தை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று பதிவு செய்கிறார். இப்ப யோபுனுடைய வாழ்க்கையில மெய்யாலுமே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மூலமாக இந்த சாத்தான் யோபுவை சோதிப்பதற்காக அவன் கேட்டுக்கொண்டான். யோபுவை இந்த சாத்தான் சோதிக்கிறான். பல நிலைகளிலே சோதனைகள் வருகிறது. அந்த நிலையிலேயும் கூட இந்த யோபு என்ற பக்தன் விசுவாச அறிக்கை எடுக்கிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. பலவிதமான சோதனைகள், பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான இழப்புகள். அவருடைய வீடு இடிக்கப்பட்டது, அவருடைய குமாரர்கள் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட சரீரத்துல சொல்ல முடியாத வியாதி. இவைகளின் மத்தியிலே கூட அவர் கர்த்தர், நான் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன். அப்படி என்றால் அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்வார். 42 அதிகாரம் 2 வசனத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். அதே போலதான் யோகனுடைய வாழ்க்கையில முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை இரட்டத்தான நிலையில கர்த்தர் அவனுடைய குமாரகுமார்த்திகள் தவிர ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு நல்ல சரீர ஆரோக்கியம் கிடைக்கிறது. அவனை நிராகரித்தவர்கள் மீண்டும் அன்பு செய்து அவர்கள் பரிசு பொருட்களை வழங்குகிறார்கள் என்று சொல்லி 42 அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ யோபனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார் சொல்லி பார்ப்போம்னால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த ஒரு விசுவாச அறிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையில அப்படியாகவே அந்த வல்லமையுள்ள தேவன் யோகனுடைய வாழ்க்கையில வல்லமை மிகு காரியங்களை செய்தார். அப்படி என்றால் இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கூட அவர் வல்லமை மிகு செயல்களை செய்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனத்துல வாசிக்கும் பொழுது நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள அவருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ சர்வ வல்லவர் என்கிற வார்த்தை அந்த வசனத்துல 2 முறை பதிவு செய்கிறதை நாம் பார்க்கணும். அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் பொழுது அவர் வல்லவர் என்பதை அங்கு பதிவு செய்கிறார். அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வல்லமை உள்ளவர். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர். காரணம் அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நிச்சயமாய் அந்த வல்லமையான காரியங்களை செய்வார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாச அறிக்கை ஏறெடுத்து அந்த வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வாராக. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த மாதம் முழுதுமாய் கிறிஸ்து பிறப்பனை குறித்து கொண்டாட போகிறோம். அதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டு வருகிற இந்த சமயத்துல தேவனுடைய நாமம் என்ன என்கிற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா. 3வது தலைப்பாக அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் வல்லமை மிகு காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லமை மிகு காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இப்பொழுது இந்த வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்ட காரியங்களில அவர் வல்லமை மிகு காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் துரிதமாய் தியானிக்க போகிறோம். முதலாவதாக தப்புவிக்க வல்லவர். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3 அதிகாரம் வசனம் 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கு நேபுகாத் நேச்சார் பாபிலோன் மாகாணத்தை ஆளுகை செய்கிறார், அரசாட்சி செய்கிறார். அங்கு இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலை செய்கிறார். அந்த பொற்சிலையினுடைய விவரத்தை பார்க்கும் பொழுது 60 முழம் உயரமும் 6 முழம் அகலம் கொண்ட ஒரு பொற்சிலையை செய்கிறார். அந்த பொற்சிலை செய்து வைத்து
அதை அந்த நாட்டில் உள்ள, அதாவது அந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே அதை சாஸ்தாகமாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை எழுதுகிறான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான தேவ மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய காரியங்களில கர்த்தரை மாத்திரம் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் மீது மாத்திரமே தொழுது கொள்கிற ஒரு மனிதர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவே இந்த நேபுகாத் நேச்சார் இடத்துல அந்த செய்தி வருகிறது, ராஜாவே நீர் இப்படி கட்டளையிட்டு இருக்கீங்க, ஆனா நம்முடைய தேசத்துல இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான 3 மனிதர்கள் நீர் செய்து வைத்த அந்த பொற்சிலையை வணங்குவதற்கு பதிலாக யெகோவா தேவனை அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லி செய்தி வருகிறது. அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு கட்டளையிட்டு இருந்தார். நான் செய்து வைத்த இந்த பொற்சிலையை யார் ஒரு வணங்காமல் இருக்கிறானோ அவன் எரிகிற அக்னி சூளையில போட கடவன் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பித்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜா ஒரு காரியத்தை சொல்வாரானால் யாருமே அதை என்ன பண்ணக்கூடாது, நிராகரிக்க கூடாது, அதுக்கு கீழ்ப்படிய செய்து முடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ராஜாவே அந்த காரியத்தை கட்டளையிட்டு அந்த தாக்கியதுல கைத்து போட்டான்னு வச்சுக்கலாம், அவரால் கூட அதை மாற்ற இயலாது, அது கட்டாயம் அப்படி செஞ்சாகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த நாம் வாசித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காலம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக, நீங்க எரிகிற அக்னி சூளையில போட்டாலும் சரி, நீர் செய்து வைத்த அந்த பொற்சிலைக்கு நான் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி இங்கே விசுவாச அறிக்கை எடுக்கிறார்கள். நடந்தது என்ன? அப்படியாகவே இந்த எரிகிற அக்னி சூளையில கொண்டு போய் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடுகிறார்கள், கட்டி போடுகிறார்கள். அப்படி போட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு கூட 3 நபர்கள் கூட சேர்த்து 4 நபராக உலாவுகிறதை இந்த நிகழ்ச்சி அந்த நேபுகாத் நேச்சாரும் அந்த பாபிலோன் மாகாணத்தை சார்ந்த எல்லா ஜனங்களுமே அதை பார்க்கிறார்கள். பொதுவாக நெருப்பில் போட்ட அவனுடைய நிலை என்ன, அவ்வளவுதான் முடிந்தது. ஆனால் இங்கு இவர்கள் 3 பேரோடு கூட கர்த்தருடைய தூதனானவரும் சேர்ந்து உலாவுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த காட்சியை பார்த்த பொழுது அதற்கு பிறகு அந்த அக்னி சூளையிலிருந்து அந்த 3 பேரையும் தூக்கி விடும்படியாக, தப்பிக்கும்படியாக இந்த நேபுகாத் நேச்சார் கட்டளையிடுகிறார். அவங்க வெளியே வந்த பிறகு பார்க்கிறாங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய முடி கருகி போகல, அவங்களுடைய வஸ்திரம் வேகல, மாத்திரமல்ல எந்த ஒரு தீக்கிரையான அறிகுறி காணப்படல, அந்த புகை வாடை கூட வீசாத அளவுக்கு நார்மலான நிலையில, சாதாரண ஒரு மனிதர்களை போல அந்த சூழலில் போடப்பட்டதற்கான அறிகுறி இல்லாதவர்களாக அப்படிப்பட்ட நார்மல் நிலைக்கு கர்த்தர் அவர்களை தப்பிட்டார். ஆனால் குறிப்பாக அந்த அக்கினி, எரிகிற அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை, கர்த்தர் அவர்களை தப்பிவிட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த 3 தேவ மனிதர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை அவர்கள் பதிவு செய்தார்கள். எனவேதான் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே அவர்களை கிருபையாய் பாதுகாத்தார். தானியேலுடைய வாழ்க்கையிலே கூட தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 படிக்கும் பொழுது இந்த தானியேல் கூட அங்கு அவனுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தரியு ராஜா அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். அப்ப தரியு ராஜாவுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தரியு ராஜாவை மாத்திரம் தான் வணங்கணும், வேற எந்த ஒரு மனுஷனையோ எந்த ஒரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவர்களும் ஒரு கட்டளை இடுகிறார். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தும் கூட இந்த ராஜாவாகிய தரியு தாக்கியதனுடைய கையெழுத்து போடப்பட்டிருந்த போதிலும் கூட யாராகிலும் ஒருவன் என்னை தவிர வேற ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கினால் அவர்களை சிங்ககபியில போடப்பட கடவர்கள் என்று சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட காரியத்திலையும் கூட நடந்தது என்ன? இந்த தானியேல் இரவும் பகலும் பலகனை திறந்திருக்க எருசலேமை நோக்கி அவன் என்ன செய்யறான்? 3 முறை அவன் ஜெபிக்கிறான். இந்த நிகழ்ச்சி இந்த தரியு ராஜாவுக்கு வருகிறது. உடனடியாக தரியு ராஜா சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே இந்த தானியேலை சிங்ககபியில் கொண்டு போய் போடுகிறார்கள். போட்ட உடனே சிங்கங்கள் அவனை கொன்று போடும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? மறுநாள் காலையில இந்த தரியு ராஜா வெளியவன், தானியேலே கர்த்தர் நீ பாதுகாத்தாரா, தப்பிவித்தாரா என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அப்பொழுது சிங்ககபியிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஆம் ராஜாவே, என் தேவனாகிய கர்த்தர் என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்பிவித்தார் என்று சொல்லி முறையிடுகிறார். இங்க அதாவது தானியேல். அப்படி என்றால் தானியேலை கூட கர்த்தர் என்ன செய்தார்னா தப்புவித்தார். சிங்கங்களுடைய வாயிலிருந்து
தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட பார்க்கும்போது சங்கீதம் 97:10 பிரகாரம் பார்க்கும்பொழுது பலவிதமான ஜனங்கள், பலவிதமான துன்மார்க்கர்கள் நம்மை நெருக்கி பட்சிக்கும்படியாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்பதை சங்கீதக்காரன் தாவீது இங்கு பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்கிறார். அந்த வசனத்தில் அப்படிதான் வருது. அப்படி என்றால் இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மையும் கூட தப்புவிக்க வல்லவராக, ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் உங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். இரண்டாவதாக உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு நிருபம் 2:18 தப்புவிக்க வல்லவர் என்று பார்த்தோம். இரண்டாவதாக உதவி செய்ய வல்லவர். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அறைந்தார்கள். அவர் பாடுபட்டார், பார சிலுவை சுமந்து தீர்த்தார், கல்வாரி சிலுவையில் கொண்டு போய் அறைந்தார்கள். ஏன் இப்பேற்பட்ட ஒரு சோதனை பாடுகள் அடைய வேண்டும்? இந்த புத்தகத்தை ஆக்கியோன் சொல்கிறார், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சோதனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பளிக்க, அவர்களை விடுவிக்க, அவர்களுக்காக உதவி செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவரை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். சோதிக்கும் பொருட்டாக, பாடு அனுப்பும் பொருட்டாக ஒப்பு கொடுத்தார். அப்ப பிதாவுடைய சித்தம் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனும் நாம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த வல்லமையுள்ள தேவன் நமக்கு என்ன செய்கிறார்னா, சோதனையின் மத்தியிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 8:26 கூட பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் நமது பலவீனங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கும் கூட அவர் பரிந்து பேசுகிறார். நமக்காய் நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் ஜெபிக்கிற ஆண்டவராக, அந்த ஜெபத்திற்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். 2 நாளாகவும் 14:11 பார்க்கும்பொழுது ஆசாராஜானுடைய விசுவாசம் கூட தேவன் நம்மை, அதாவது நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 வசனங்களில பார்க்கும்போது மைய கருத்து, நம்மை ஆராதிக்கிற, வழிநடத்துகிற, நாம் தொழுது கொள்கிற அந்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன் நமக்கு என்ன செய்யறாராம்? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் நமக்கு தூக்கி எடுக்கிறார், நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக. மாத்திரமல்ல, 3வது காரியம் பெருக செய்ய வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களிலேயும் கூட, சரிபுற காரியங்களிலேயும் கூட கர்த்தர் நம்மை பெருக செய்ய வல்லவர். 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். அப்ப ஆண்டவர் அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த வல்லமையுள்ள தேவன் சகலவித நற்கிரியைகளிலும் சகலவிதமான ஆசீர்வாதங்களிலும் நாம் பெருகும்படிக்கு பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்ப அந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நம்மை பெருக செய்ய வல்லவர். ஆதியாகமம் 26:5 பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாகவே ஆபிரகாம் அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 26:24 ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தை நம்புகிற அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் அப்படியாக அவருடைய குடும்பத்தை பெருக செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு அதே ஆண்டவர் பெருக செய்யவில்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நம்முடைய வாழ்க்கையை பெருக செய்ய போகிறார். ஊழியத்துல பெருக்கம், ஆவிக்குரிய காரியங்களில பெருக்கம், குடும்பத்தில பெருக்கம், உத்தியோகத்தில பெருக்கம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அதே தேவனாகிய கர்த்தர், உபாகமம் 1:11 வாசிக்கிறோமே, அதே தேவனாகிய கர்த்தர் இங்க வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே பெருக செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்து, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வளர்ச்சியற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த எங்களுடைய வளர்ச்சியை தாருங்க, ஆசீர்வாதத்தை தாருங்க, உயர்வை தாருங்க என்று சொல்லி மன்றாடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த பெருக செய்ய வல்லவர். நிச்சயமா இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்ய
கிருபை அளித்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். காரணம் பவுல் சொன்னது போல, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே அதை நம்புவோம். தேவன் நிச்சயமாகவே அந்த பெருக செய்ய வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்வாராக. 4வது குறிப்பு, நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு பண்ணின அந்த காரியங்கள் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அப்ப என்னுடைய விசுவாசம் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? அவர் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்தான். முழு நிச்சயமாய் நம்பினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்திருந்தான். எனவேதான் கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசாக்கை பெரும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்தார். காரணம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய விசுவாசம், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினார். எனவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அதேதான், வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுவார். தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார், அது நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாய் செய்வார். அவர் மனம் மாற அவர் மனுப்புத்திறன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தால் இந்த வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை இந்த மாதத்துல, இந்த ஆண்டில, வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிறார், அதை நிறைவேற்ற போகிறார். காரணம், அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாம் அறிந்து அவரை தெரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. 5வது குறிப்பு, நிலைநிறுத்த வல்லவர் என்று பார்க்க போறோம். நிலைநிறுத்த வல்லவர். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இதுவரைக்கும், அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்ற ஒரு அச்சத்தோடு இருப்பீர்கள் சொன்னால் உங்களை ஆண்டவர் ஒரு சரியான நிலைக்கு நிலைநிறுத்த போகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டது. அப்படி என்றால் இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவர். இப்போ ஒரு ஊழியத்தில் உதாரணத்தை சொல்றேன். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு பல விதமான உபாதைகள், மாயத்தந்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வருகிறது. சத்ருவன் பல மனிதர்கள் மூலமா ஏவி நமக்கு தொலை கொடுக்கிறான். அப்போ நம்ம இங்க நிரந்தரமா இங்க தங்கி ஊழியம் செய்ய முடியாது போல இருக்கு அப்படின்ற ஒரு நிலையில இருந்தா நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்தில் கர்த்தர் நிலைநிறுத்துவார். அவர்களை நீங்க வேலை செய்து கொண்டிருப்பீங்க. நீங்க கவர்மெண்ட்டோ அல்லது தனியார் தொழில் பணி செய்வீங்க. பணி செய்கிற இடத்துல நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. அது உங்களுடைய பாஸ்க்கு நன்றாக தெரியும். ஆனா சில மனிதர்கள், சக பணியாளர்கள் உங்கள் மீது போராமை கொண்டவர்கள் போட்டு கொடுத்துருக்கலாம். உங்களை அந்த இடத்த விட்டு காலி பண்ற பாருங்கன்னு சவால் கூட விட்டுருக்கலாம். இப்படி இருக்கிற நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் நிலை நிறுத்த வல்லவர். நீங்க அதே இடத்துல பணி செய்து எல்லாராலும் பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நிலைநிறுத்த போகிறார். அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணி செய்கிற இடங்களாக இருக்கலாம், அலுவலக பணிகளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து அதே இடத்துல பணியாற்ற, நீங்கள் தொடர்ந்து அதே இடத்துல ஊழியம் செய்ய, நீங்கள் அதே தொடர்ந்து அந்த காரியங்களில் ஈடுபடத்தக்கதாக ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. காரணம், அவர் வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமம். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில
நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்களில் தொடர்ந்து நிலைநிறுத்த அவர் வல்லவராய் என்பதை அறிவீர்கள் சொன்னால் தேவ நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் பார்த்த ஒரு தலைப்பு மீண்டும் திரும்பி பார்ப்போம். வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்? 1, தப்புவிக்க வல்லவர். 2, உதவி செய்ய வல்லவர். 3, பெருக செய்ய வல்லவர். 4, நிறைவேற்ற வல்லவர். 5, நிலைநிறுத்த வல்லவர். இந்த வேதத்துல நிறைய காரியங்கள் அந்த வல்லமையுள்ள தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த செய்தியில இந்த 5 காரியங்களிலே ஆண்டவர் வல்லவர் என்பதை இந்த வசனங்கள் மொழியாக நாம் கற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் இந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வல்லமை மிகு காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் அதை விசுவாசிங்க, நீங்க அதை நம்புங்க. ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த விரும்புகிறார். இயேசு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில உங்களை பெருக செய்ய போகிறார். இயேசு இந்த ஆண்டில அவர் வாக்கு பண்ணினதை நீங்க நம்பியிருக்கீங்க. எனவே கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் செய்ய போகிறார், நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை இந்த 2020ஆம் வருடம் இந்த டிசம்பர் மாதம் இந்த 22ஆம் தேதியில நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பிறக்க போற 21ஆம் ஆண்டில நீங்கள் உங்களுக்கு ஆண்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நீங்கள் நம்பிகள் சொன்னால் அந்த வல்லமையுள்ள தேவன், அந்த வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அதை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவர். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பெருக செய்வார். ஆண்டவர் நிலைநிறுத்துவார். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செய்ய விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்களுடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை இப்போது நான் நம்புகிறேன் ராஜா. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வல்லமையுள்ள அந்த காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி நாம் கதறி கூப்பிடுவோம். தேவன் வல்லமையான காரியங்களை இன்றே செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசித்து அழைத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குளிர்ச்சியான இந்த காலை நேரத்துல நாங்கள் இப்படி சமூகத்துல மண்டிட்டு மன்றாடுகிறோம் ராஜா. வல்லமையுள்ள தேவன் என்கிற நம்முடைய பெயர் சொல்லை நாங்கள் வாசித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரமாக வேதத்தை எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையில வல்லமை மிகு காரியங்களை செய்து இன்றைக்கும் உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். காரணம், நீர் வல்லமையுள்ள தேவன். ஆகவே நாங்களும் கூட நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ராஜா. ஆகவே இந்த வல்லமையுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் நம்பி ஆராதிக்கிறபடினாலே இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது இந்த ஜெப நிலையில் கூட சேர்ந்து வல்லமையுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு சகோதரருக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, முதியோருக்காக, தாய் தந்தைமாருக்காக, என் போன்ற தேவதாசர்களுக்காக, ஆண்டவரே அரசாங்கத்திலையும் தனியாரத்திலும் பணி செய்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம் சுவாமி. யாரா இருந்தாலும் சரி, நீர் அவர்களை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடினால் ஆண்டவரே உடைய நேசக்கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ராஜா. அன்பின் ஆவியானவரை இடைக்கட்டும் தகப்பனே. வல்லமையுள்ள தெய்வமே, வல்லமையான காரியங்களை செய்வீராக ராஜா. நீ செய்து முடிப்பீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறைகள் நிறைவாகட்டும் ராஜா. எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாவதாக, வெற்றி கிடைப்பதாக. ஆண்டவரே இனி தோல்வியே இல்லை என்று அவர்கள் வெற்றி முரசு ஒலிக்கட்டும் தகப்பன். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தந்தள்ள முடிய ஆட்சேபிக்கும். ஒருவேளை இந்த ஆண்டுல உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவர் நிறைவேறாமல் இருக்குமானா பிறக்க போற அந்த புதிய வருடத்துல 21ஆம் அந்த வருடத்துல என் தேவனாகிய கர்த்தர் அந்த வல்லமையுள்ள தேவன் வலிமையான காரியங்களை செய்து குடும்பத்தை உயர்த்தி உத்தியோகத்தில, ஊழியத்தில மற்றும் எல்லா துறைகளிலும் உயர்வு காணப்படட்டும் ராஜா. வெற்றி கிடைக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதம் பொழியட்டும் தகப்பனே. ஆண்டவர் யோகனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் தாமே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் அறிக்கை செய்தது போது அப்படியாகவே சகலத்தையும் செய்து முடித்தீரே, அதற்காக நன்றி. அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த சகலத்தையும் செய்து முடித்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய முடிய சொல்லிக்கிறோம். ஏனென்றால் நீர் வல்லமையுள்ள தேவன்.
என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த வல்லமையுள்ள தேவன் வல்லமையான காரியங்களை செய்து எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென்.